நண்பர்களே, எங்க அப்பா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாருங்க. என்னன்னா, ஒருத்தனை காட்டி கொடுத்து வாழ்வதும், தன் பொண்டாட்டி புள்ளையை கூட்டி குடுத்து வாழ்வதும் ஒண்ணுன்னு சொல்லுவாரு. நான் சின்ன புள்ளையாச்சா, எனக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் கொஞ்சம் வளர வளர, என்னப்பா அப்படின்னான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, "மகனே, நீ எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு வேலையா போறன்னு வச்சுக்கோ. அங்க ஏதோ ஒரு திருட்டோ, அடிதடியோ நடக்குதுன்னு வச்சுக்கோ. உன் கண்ணுல அது படுது. நீ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுற. மறுநாள் யாராவது அதை பற்றி தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லணும்ப்பா அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஏன்ப்பா நமக்கு தான் தெரியுமே, தெரிஞ்சதை தெரியும்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் தெரியாது சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யே. நீ போன இடத்துல எவனாவது ஒருத்தன் திருடி இருப்பான், அவன் எதுக்கு திருடனான்னு நமக்கு தெரியாது. எவனாவது ஒருத்தன் சண்டை போட்டிருப்பான், அவன் எதுக்கு சண்டை போட்டான்னு நமக்கு தெரியாது. குடும்பத்துக்கு இல்லை, வயிற்று பசிக்கலைன்னு திருடி இருப்பான், அந்த இடத்துல மாட்டி சண்டை போட்டிருப்பான். அதனால் ஒருத்தவங்க பண்ணுற தப்பு எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அவங்கள பற்றி நம்ம சொல்லக்கூடாது. தப்பில் 2 வகைப்பா. ஒன்று மன்னிக்கிற தப்பு, இன்னொன்று தண்டிக்கிற தப்பு. மன்னிக்கிற தப்புனா நீயே மன்னிச்சு விட்டுரு, தண்டிக்கிற தப்புனா நீயே தண்டித்து விட்டுரு. அதை விட்டுட்டு ஒருத்தனை பற்றி இன்னொருத்தங்கிட்ட சொல்லிவிட்டு, அதாவது காட்டி கொடுத்து, ஒருத்தனை இன்னொருத்தங்கிட்ட காட்டி கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையே வேணாம்ப்பா. அதுக்கு தான் ஒருத்தனை காட்டி கொடுத்து வாழ்வதும், தான் பொண்டாட்டி பிள்ளையை கூட்டி கொடுத்து வாழ்வதும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மைதாங்க. இன்றைக்கி போட்டி இருக்கோ, பொறாமை இருக்குது. நிறைய இடத்துல நிறைய பேர் காட்டி கொடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி காட்டி கொடுத்து வாழ்கிற நீங்களாம் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி உங்கள் பொண்டாட்டி பிள்ளையை கூட்டி கொடுத்து வாழ்ந்துட்டு போகலாம். மானங்கட்ட பசங்களா. இந்த பதிவு எல்லாருக்கும் இல்லைங்க. அடுத்தவனை காட்டி கொடுத்து பிழைக்கிற, ஈன பிழைப்பு பிழைக்கிற மானங்கட்ட பசங்களுக்கு தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.